ஆதவன் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு. முதலில் வீரகேசரி பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக 13 அடிப்படையில் 6 மாதங்களில் தீர்வு, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிப்பு என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்திற்கு உட்பட்டு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களை மேலும் பலப்படுத்தும் வகையில் அரசியல் தீர்வு திட்டம் ஒன்றை காண்பதற்கு 6 மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக பாராளுமன்றத்தை அரசியலமைப்பு சபையாக மாற்றி நிறைவேற்ற அதிகாரம் அளிக்கப்படும், ஐக்கிய தேசிய முன்னணி சிவில் அமைப்புகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. புதிய பாராளுமன்றத்தை அரசியலமைப்பு சபையாக மாற்றி நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழித்து பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் அமைச்சரவை முறையை ஏற்படுத்தி முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை வலியுறுத்தி நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி சிவில் அமைப்புகள் என்பன நேற்றைய தினம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக ராஜித அர்ஜுன உள்ளிட்ட 5 சுதந்திர கட்சியிலிருந்து நீக்கம், ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கையாம் என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகி நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணியில் போட்டியிடும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களான 5 பேர் கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக கனவுகளை துரத்திச் செல்லும் நான்கலாம் என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மறைந்த செய்தி வெளியானதை அடுத்து மயர் ஹர்ஷ் என்ற சிறுவன் பேட்டி அளிப்பதில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருப்பதாகவும் தனது வாழ்க்கையை மாற்றியமைத்த மனிதர் பற்றி அச்சிறுவன் பேட்டி அளித்து வருவதாகவும் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக 13க்குள்ளேயே தீர்வு, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவிப்பு என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்திற்கு அமைவாக மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் அரசாங்கத்தை அமைத்த 1 மாத காலப்பகுதிக்குள் பிரதேச சபை மட்டத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரையிலான சகல அரசியல் தலைவர்களையும் உள்ளடக்கிய மாநாடு ஒன்றை கூட்டி இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக ஆராயப்பட உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக கற்றுக்கொண்ட பாடம் கையிலாக கொடுக்க மறுத்தார் மஹிந்த என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டில் கலந்து கொண்ட ஆதரவாளர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கையிலாக கொடுக்க மறுத்த சம்பவம் ஒன்று அனைவரது கவனத்தை ஈர்த்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக எமது பிள்ளைகள் உயிருடன் உள்ளனரா, ஜனாதிபதி முன்பாக உறவினர்கள் கண்ணீர் என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. எங்கள் பிள்ளைகளை படையினரும் ஆயுதம் தாங்கியவர்களும் கொண்டு சென்றார்கள், அதற்கு பின்னர் எங்கள் பிள்ளைகள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் பிள்ளைகளை மீட்டுக் கொடுங்கள் என நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னிலையில் காணாமல் போனவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்கம் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருந்ததாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. காணாமல் போனோரை கண்டறிய என் நேரடி கண்காணிப்பில் செயலகம், நானும் ஒரு தந்தை என்கின்றார் ஜனாதிபதி என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலும் யுத்தம் நிறைவடைந்த காலப்பகுதியிலும் காணாமல் போனவர்களை கண்டறிவதற்கான செயலகம் பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அந்த செயலகம் ஜனாதிபதியின் கண்காணிப்பின் கீழ் இயங்க உள்ளதாகவும் இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தினை மைத்திரியிடம் கையளிக்காத மஹிந்த என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தினை கட்சித் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேனவிற்கு கட்சி பிரதானிகள் கையளித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. அடுத்து சுடரொலி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக 13 மையப்படுத்திய அரசியல் தீர்வு திட்டம் 6 மாதங்களில் முன்வைக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதியளிப்பு என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை ஏனைய நாளேடுகளில் பார்த்திருந்தோம். தொடர்ந்து மற்றொரு செய்தியாக எதிர்காலத்திற்கு உத்தரவாதம், மைத்திரியிடமும் ஒப்படைப்பு, மஹிந்த விமல் ராஜீவ பங்கேற்கவில்லை என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் என மகுடம் சூட்டப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்றைய தினம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக அப்துல் கலாமின் இறுதி கணங்கள் என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் புகழ்பெற்ற விஞ்ஞானியுமான அப்துல் கலாம் நேற்று முன்தினம் தன்னுடைய 83வது வயதில் காலமானார். இந்த நிலையில் அவரது உடல் நேற்று காலை புதுடில்லியை கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி மேலும் பிரசுரமாகி இருக்கிறது. மேலும் மற்றொரு செய்தியாக திட்டமிட்ட வகையில் இலங்கையில் தண்டிக்கப்படுகின்றனர் தமிழர்கள், சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் சுட்டிக்காட்டு என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. திட்டமிட்ட வகையில் இலங்கையில் தமிழர்கள் தொடர்ந்து தண்டிக்கப்பட்டு வருவதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி மேலும் பிரசுரமாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு சிறிய செய்தியாக இலங்கையில் வதை முகாம்கள், இலங்கையில் அரசு தரப்பினரால் இயக்கப்படும் வதை முகாம்களின் அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளில் பாலியல் துன்புறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமைக்கான தகவல்கள் தற்போது கசைந்துள்ளதாக அந்த செய்தி மேலும் பிரசுரமாகி இருக்கிறது. மேலும் ஒரு சிறிய செய்தியாக மைத்திரி அனுதாபம்,
இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் மறைவையொட்டி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக ஜனவரி 8 புரட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல ஐக்கிய தேசிய முன்னணியுடன் 110 சிவில் அமைப்புகள் நேற்று கைகோர்ப்பு என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஜனவரி 8ஆம் தேதி மக்கள் வழங்கிய ஆணையை பாதுகாக்கும் நோக்கிலும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய முன்னணியின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காகவும் மேற்படி முன்னணியுடன் 110 சிவில் அமைப்புகள் நேற்றைய தினம் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளதாக அந்த செய்தி மேலும் பிரசுரமாகி இருக்கிறது. கொழும்பிலிருந்து வெளியாகும் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக ராஜித உட்பட 5 சுதந்திர கட்சி உறுப்பினர் ரத்து என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிடுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 5 உறுப்பினர்களது கட்சி அங்கத்துவம் அக்கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனவினால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. கொழும்பிலிருந்து வெளியாகும் பிரதான சிங்கள பத்திரிகையான லங்காதீவு பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் வெளியீடு என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இது தொடர்பான பிரதான செய்திகளை நாங்கள் ஏனைய நாளர்களில் பார்த்திருந்தோம். அதேபோன்று மற்றொரு செய்தியாக ஐக்கிய தேசிய முன்னணியுடன் 110 சிவில் அமைப்புகள் கைகோர்ப்பு என்கிற வகையிலான செய்தி ஒன்று அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களையும் நாங்கள் ஏனைய நாளர்களில் பார்த்திருந்தோம். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக 13 மையப்படுத்தி அரசியல் தீர்வு திட்டம் 6 மாதங்களில் முன்வைக்கப்படும் என்கின்றது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை நாங்கள் ஏனைய நாளர்களில் பார்த்திருந்தோம். அதேபோன்று புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக ஆலயத்திற்குள் காலனியுடன் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தை விஜயம் மேற்கொண்டிருந்த போது இந்து ஆலயம் ஒன்றிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்ததாகவும் இதன்போது ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு காலனியுடன் ஆலயத்திற்குள் சென்றிருந்ததாகவும் அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக திறமைமிக்க விவசாயிகள் வடக்கிலிருந்தும் தன்னிறைவு காணவில்லை, 3 வருடங்களில் நிலைமை மாற்றமடையும் என கிளிநொச்சியில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற வகையிலான செய்தி அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக இலங்கையில் ரகசிய வதை முகாம்கள் ஆதாரத்துடன் வெளியானது அறிக்கை என்கிற வகையிலான செய்தி ஒன்று அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக நாட்டை கட்டியெழுப்ப போரிடவும் தயாரா மஹிந்த நேற்று ஆவேசம் என்கின்ற வகையிலான செய்தி ஒன்றும் அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகவும் மற்றொரு பத்திரிகையான வலமறி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக எந்த வரையறையிலும் நாட்டை பிரிக்க முடியாது, ஜனாதிபதி திட்டவட்டம் என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக ஜாழ் விருது 2015 பேராசிரியர் தேவராஜாவிற்கு ஜாழ் ஆணையாளர் அறிவிப்பு என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று அங்கே பிரசுரமாகி இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக தபால் திணைக்களத்திடம் இன்று வாக்காளர் அட்டைகள் கையளிப்பு என்கின்ற வகையிலான செய்தி ஒன்றும் பிரசுரமாகி இருக்கிறது. இதுவரை இந்த கொழும்பிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் வெளியாகியிருந்த நாளேடுகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் மற்றொரு நாளேடுகளின் பார்வையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.